ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோர்சஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் மீன் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு என்னென்ன மெயின் சோர்சஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜானு. நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸுமே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் புதுசாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ஆட் பண்ணுறேன். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னும் போது நம்ம லைஃப்பை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோ முழுக்க மேக்ஸிமம் ஈர்ப்பு விதியை பற்றி தான் வரப்போகுது. இந்த வீடியோ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வராமல் நம்ம தடுக்கணும், என்னென்ன ரீசன்னால நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் திங்கிங் இல்லை ஓவர் அசம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன் இல்லை ஒரு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னாலே நம்மளுக்கு எப்பயுமே ரெண்டு வகையான எண்ணங்கள் வரும். ஒன்று பாசிட்டிவ் சைடு வரும், நெகட்டிவ் சைடுமே வரும். பட் நம்ம அதிகமாக யோசிக்கிறது நெகட்டிவ் சைடு தான் யோசிப்போம். பாசிட்டிவை வந்து ரொம்ப கம்மியாக தான் யோசிப்போம். இந்த பிஸ்னஸ் இப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் போகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே யோசிப்போம். அண்ட் ரொம்ப நிறைய பேர்கிட்ட நம்ம சஜஷன் கேட்டுப்போம், இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நம்ம சஜஷன் கேட்டு அதை வச்சு ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு ரைட்டு அப்படின்றத நம்ம எண்ணம் மூலம் தான் இருக்க முடியும். இப்போ வந்து என்னோட எண்ணம் நேர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா என்னை சுற்றி வர்ற எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் வரப்போகுது. ஸோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் வரும். அண்ட் ரெண்டாவது மெயின் ரீசன் வந்து சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னு நான் பொதுவாக சொல்லலை, அதிலே வந்து நம்ம நிறைய நெகட்டிவான திங்ஸை தான் வந்து நம்ம தேடி பார்ப்போம். ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தம்ப்நெயிலே வந்து நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா தான் அதுக்கு நீங்கள் வியூஸ் பார்த்தாலே தெரியும், நிறையா இருக்கும். இதே ஒரு பாசிட்டிவான தம்ப்நெயில் ஒரு யூடியூப் வீடியோவில் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ சப்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறையா பழக்கி நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள அதிகமாக இருக்கிறனால நெகட்டிவான நியூஸ் கிட்ட தான் நம்ம அதிகமாகவே போவோம். ஸோ இப்போ உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாமல், உங்கள் கெரியருக்கு தேவையில்லாமல் எந்த நியூஸையுமே அன்வான்டாக பார்க்காதீங்க, அதை பற்றி நிறையாவும் பேசாதீங்க. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாலேயோ வந்து ஒரு வீடியோ எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதில் நிறைய வந்து நம்ம அன்வான்ட் தேவையில்லாத திங்கிங் தான் வந்து நம்ம கன்சம்ஷன் பண்ணிக்கிறோம். அண்ட் அது வந்து நம்மளுடைய மைண்டை எதையுமே யோசிக்க விடாது. ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராட் மைண்டடுக்கான ஒரு தாட்ஸே வந்து நம்மளுக்கு வராது. ஸோ உங்கள் லைஃபுக்கு அந்த வீடியோ தேவையில்லையா, அன்வான்ட் வீடியோ எதுவுமே பார்க்காதீங்க. அண்ட் நியூஸ்மே கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து நியூஸ் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும், எனக்கு உலக நடப்பை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்கள் லைஃபுக்கு அது தேவையில்லை அப்படின்னும் போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்கள் லைஃபுக்கு அது தேவை இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் நியூஸையுமே நெகட்டிவ் தாட்ஸையுமே எதுவுமே அதிகமாக பார்க்காதீங்க. அண்ட் மூணாவது காரணம் வந்து சரௌண்டிங் பீப்புள்ஸ். இப்போ நம்மளை சுற்றி வந்து நல்ல பர்சன் இருக்காங்க, பாசிட்டிவான பர்சன் இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுடைய எண்ணங்களுமே வந்து பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம கிட்ட பேசும்போதே வந்து பாசிட்டிவான விஷயத்த தான் நம்ம பேசிப்போம். ஸோ அந்த டைமில் நம்மளுடைய எண்ணம் வந்து அதிகமாக வலுப்பெறும். ஓகே நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆகணும், நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம லைஃப்மே க்ரோத் ஆகும். இல்லை நீங்கள் சுற்றி வந்து நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுடைய எண்ணங்களை வந்து அது கொஞ்சம் கூட வந்து இம்ப்ரூவ் பண்ண விடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து காசிப் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம ஒருத்தவங்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள பற்றி கெட்ட விஷயங்களை தான் பேசுவோமே தவிர அவங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டோம். ஸோ கெட்ட விஷயங்களை பேசி நம்மளுடைய எதிர்மறையான எண்ணத்தை தான் வந்து நம்ம அதிகமாக தூண்டுறோமே தவிர நேர்மறையான எண்ணத்தை தூண்டவே மாட்டோம். வாசிப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. சுற்றி இருக்கிற ஒரு நல்ல வகையான ஒரு சுமூகமான உறவு இருக்கிற ஒரு பாசிட்டிவான பீப்புளை சுற்றி வச்சுக்கோங்களே தவிர நெகட்டிவான பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்கள அவாய்ட் பண்ணாதான் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஃபோர்த்து ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ வந்து நிறைய நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் வருது அப்படின்னாலே அதில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஸோ உங்ககிட்ட இப்போ யாராவது வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து ஏதாவது சஜஷன் கொடு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க நிலையிலேருந்து தான் நம்ம பிரச்சனையை வந்து யோசிப்போம். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க, என் லைஃப் வந்து
ரொம்ப என்னோட ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சண்டை இருக்குது, என்னோட பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னும் போது நம்ம எதுலேருந்து யோசிப்போம்? அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு தான் நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். ஸோ அவங்க நிலைமையிலேருந்து நம்ம யோசிக்கும் போது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை தான் நம்ம ஈர்க்கிறோமே தவிர ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு வராது. ஸோ வந்து நிறையா எதுவுமே கெட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் அட்வைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அதுக்குன்னு இப்போ ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அந்த லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி பர்சனலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மென்டலி அந்த பிரச்சனையை வந்து நம்மளுடைய பிரச்சனையை நினைக்கும் போது எதிர்மறையான தாக்கங்கள் நம்மளுடைய லைஃப்பை அஃபெக்ட் பண்ண நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அட்வைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்டால், மேபி நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம லைஃபுக்கு நல்லது. அண்ட் 5th ரீசன் வந்து ரெஸ்ட் யுவர் தாட்ஸ். உங்கள் தாட்ஸுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. எப்பயுமே வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம தூங்கினாலுமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்குமே தவிர நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேலை இல்லை, நீங்கள் சும்மா வெட்டியாக இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் ஒன்று தூங்கிடுங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணால் என்னோடய மைண்ட் அமைதியாக இருக்கும், இல்லை சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இருக்குது அதை பண்ணால் என்னோடய மைண்ட் காமாக இருக்கும் அப்படின்னா அதை பண்ணலாம். அந்த டைமில் வந்து நான் என்னோடய மைண்டை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு நான் சோஷியல் மீடியா பார்க்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னும் போது அதை டைவர்ஷன் இல்லை அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாமே தவிர அது நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டையோ இல்லை ஒரு காமான ஃபீலையோ கண்டிப்பாக தராது. மேபி நீங்கள் நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஒரு 2 hours 3 years வந்து நீங்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியா பார்த்துட்ருங்க, இல்லை ஏதாவது வந்து வீடியோஸ் பார்த்துட்ருங்க அப்படின்னும் போது ஒரு 3 hours 4 hours நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய மைண்டையும் நம்மளுடைய தாட்ஸையும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நம்ம வளர வைக்க முடியும், நெகட்டிவான தாட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், இல்லை என்னோடய லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் அது மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.